சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. இன்று நாம் காண இருப்பது துறவு என்றால் என்ன. அதாவது துறவு நிலை வாழ்க்கையின் 4வது படிக்கட்டாக பார்க்கப்படுகிறது. மனித வாழ்வில் முதலாவதாக பிரம்மச்சரியம், அது கடந்து குடும்பஸ்தனாக கிரகஸ்தம் என்று சொல்லப்படும் குடும்பம். இந்த குடும்பத்தில் உள்ள கடமைகள் நிறைவேறிய பிறகு வனப்பிரஸ்தம், அதாவது இது அத்தனை பற்றுகளிலிருந்து தன்னைத்தானே ஒதுக்கிக் கொள்ளுதல். அதற்கு அடுத்தபடியாக வருவது சந்நியாசம். இங்கு சந்நியாசம் என்பது அனைத்தையும் துறந்துவிட்டு ஓடுவதாக சிலர் பொருள் கொள்கிறார்கள். அதுவல்ல. சந்நியாசம் என்பது ஒரு கட்டுப்பாடு கொண்ட புலன் அடக்கம், மன ஒழுக்கம். நமக்கு வேதங்களாக எதை நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதை படித்து அதன் பொருளை உணர்ந்து அதன் பிரகாரம் பயிற்சிகளை மேற்கொண்டு ஒரு பிரம்மச்சரிய நிலையில் வாழும் ஒரு மனிதன். மேலும் சந்நியாசம் என்பது ஒருவர் தனது சொந்த சச்சிதானந்த ரூபத்தில் நிலைத்திருப்பது, அதாவது சதா ஆனந்த நிலையில் நிலைத்திருப்பது ஒன்றே சந்நியாசம் என்பதாகும். சந்நியாசம் என்பது ஆன்ம ஞானம் பெறுவதற்கான ஒரு வழி. இந்த சந்நியாசம் என்பது சுய கட்டுப்பாடு, பற்றற்ற நிலை, உலகிய பொருட்களின் மீது அதிக ஆர்வம் கொள்ளாதிருப்பது, உலகியற் செயல்கள் இவற்றை மட்டுமின்றி அகந்தை, ஏக்கம், வாசனைகள், நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்ற இருமாப்பு, இவற்றிலிருந்து வேறுபட்டு ஒன்றிலிருந்து மற்றொன்றை பேதப்படுத்தி ஒற்றுமைக்கு மாறாக வேற்றுமையை தோற்றுவிக்கும் புத்தி ஆகிய அனைத்தையும் துறப்பதுதான் சந்நியாசம். இவையெல்லாம் புறத்தே மேற்கொள்ளும் துறவுதான். உலகியல் பொருள்கள், சுயநலச் செயல்கள் ஆகியவற்றை துறப்பது இதுவும் தேவைதான். ஆனால் புறத்தளவில் துறப்பதை விட மனத்தளவில் துறக்கும் துறவுதான் மிகவும் முக்கியமானது. அதுவே